நம்ம நடக்கிறோம்ல, கால் எடுத்து வைக்கிறோம். இப்போ கால் இந்த இடத்துல தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு காரணம் ரைட் சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் சைடில் சிம்டம் வரும்னு சொல்லுவோம். ஆனால் சிறுமூளையில் லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆனால் செரிபெல்லம் நல்லா இருந்தால் நம்மளோட ப்ரொசீஜரல் மெமரியும் நல்லா இருக்கும். இந்த செரிபெல்லம் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரெயினை பல பார்ட்ஸாக பிரிக்கிறோம். செரிப்ரம் பெருமூளை, செரிபெல்லம் சிறுமூளை, பிரெயின் ஸ்டெம் மூளை தண்டு, அப்புறம் சப்கார்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் பேசல் கெங்கை, தலாமஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸாக நம்ம பிரிக்கிறோம். எதனால இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெருமூளையில் நடக்குது, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் சிறுமூளையில் நடக்குது, ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பிரெயின்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படிலாம் பிரித்தாதான் இது வந்து நியூராலஜி பார்த்திங்கன்னா நான் படிக்கிறப்போ ஒரு கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த அறிகுறி வரும், இந்த அறிகுறி இப்படி வந்தால் இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இட்ஸ் லிட்ரலி ஒரு கேல்குலேஷன் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சிறுமூளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெருமூளை பற்றி, அதில் வர வியாதிகளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். பட் சிறுமூளையை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. சிறுமூளை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செரிபெல்லம் தான் நம்ம சிறுமூளைன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம பிரெயின் வந்து 1350 1450 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது 10% தான், ஒரு 130 கிராம்ஸ்லேருந்து 160 கிராம்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. அதனால தான் இதை வந்து சிறுமூளை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த நியூரான்ஸ்க்கு மேலே இந்த சிறுமூளையில் ரெப்ரசன்ட் ஆகுது. நம்ம உடம்புல உள்ள எல்லா நியூரான்ஸையும் எடுத்திங்கன்னா அதில் மோர் தென் 50% வந்து இந்த சிறுமூளையில் உள்ளே போயிட்டு தான் வெளியில் வரும். நியூரான்ஸ் வந்து மோர் தென் 50%ம் இருக்குது. அதனால தான் இது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நமக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம நடக்கிறோம்ல, கால் எடுத்து வைக்கிறோம். இப்போ கால் இந்த இடத்துல தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு காரணம் சிறுமூளை தான். இப்போ சிறுமூளை வந்து சரியாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், காலை நம்ம எங்கே பதிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் பதிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த கையை வந்து நான் வந்து இப்போ இந்த விரலை வச்சு இந்த விரலை தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போய் தொட முடியாது. என்ன பண்ணோன்னா இப்படி இங்கே போய் நிற்கும், இல்லை இங்கே போய் நிற்கும், போகிறப்ப அப்படி ஆடும், இன்டென்ஷன் ட்ரமர்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த சிறுமூளை. இந்த சிறுமூளையில் இது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதுக்கும் அந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தொண்டைக்குழியில் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா கோஆர்டினேட்டடாக வேலை செய்கிறதுக்கும் இந்த சிறுமூளை வேணும். சிறுமூளை வந்து இந்த கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் மட்டும் பண்ணலை, நம்மளோட லாங்குவேஜ், அதாவது பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதையும் கோஆர்டினேஷன் பண்ணுது. சிறுமூளை வந்து சரியாக இருந்தால் தான் இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக வந்து விழுகுது பார்த்தீங்களா, இந்த தெளிவு மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் படிக்கிறப்ப இந்த வார்த்தையை தான் திருப்பி சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பேஷண்ட் கிட்ட. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுமூளை அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டோம்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா சிலபிளாக அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. அதனால ஒவ்வொரு எழுத்தா அவங்க வந்து உச்சரித்து பேசுவாங்க. இதை வந்து ஸ்கேனிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செரிபெல்லம் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம பேச முடியும், நல்லா வேலைகளை செய்ய முடியும். அடுத்தது இதையும் தாண்டி நம்மளோட மெமரிக்கும் ரொம்ப முக்கியம், ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், சமைக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு மோட்டார் மெமரி. இந்த மெமரிக்கும் இந்த செரிபெல்லமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த செரிபெல்லம் நல்லா இருந்தால் நம்மளோட ப்ரொசீஜரல் மெமரியும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கும் வேணும். ஸோ சிறுமூளை, பெருமூளை, அதுக்கப்புறம் கண் அசைவுகள், இந்த கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நடக்கும்போது ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து புவியீர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டாக வெர்டிக்கலாக தானே நடக்கிறோம். ஸோ இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சிறுமூளை வேணும். அதாவது இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டமும் சிறுமூளைக்குள்ளே போகும். என்டையர் பிரெயின் ஸ்டெம்ல இருந்தும் சுப்பீரியர், இன்ஃபீரியர், மிடில் செரிபெல்லர், பிடங்கல் எல்லாமே நம்ம சிறுமூளையில் கண்ட்ரோலுக்கு போயிட்டு தான் அப்படியே வெளியில் வரும். ஸோ உள்ளே போயிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செரிப்ரம்லேருந்து வர ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்போசிட்டாக போயிட்டு சிறுமூளையில் கனெக்ட் ஆகி சிறுமூளையிலேருந்து அப்படியே
அதாவது பெருமூளையில் வந்து அஃபெக்ட் ஆனால் நம்ம வந்து ரைட் சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் சைடில் சிம்டம் வரும்னு சொல்லுவோம். ஆனால் சிறுமூளையில் லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் சைடே தான் அறிகுறிகள் வரும், ரைட் சைடு அஃபெக்ட் ஆனால் ரைட் சைடை தான் அறிகுறிகள் வரும். ஸோ இந்த சிறுமூளை நம்மளோட நடக்கிறதுக்காக இருக்கட்டும், பேசுகிறதுக்காக இருக்கட்டும், மெமரிக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் இந்த சிறுமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிறுமூளையில் சில பிரச்சனைகள் வரும்போது அறிகுறிகள் என்ன வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.